அப்பா அழுத இரவுகள். அப்பா. இந்த வீட்டில் அவர் அழுததை யாரும் பார்த்ததில்லை. ஏனென்றால் அவர் அழுதால் இந்த வீடு தாங்காது. வேலை இல்லை, கடன் அதிகம். அந்த இரவு அப்பா மௌனமாக முடிவு செய்தார். வெளிநாடு. மனைவி அவர் முடிவை கேட்டதும் தலையை மட்டும் குனித்தாள். அவளுக்கு தெரியும், இது ஆசையில்லை, பலி. மகள் பள்ளி புத்தகத்தை மூடி வைத்து கேட்டாள், அப்பா, நீங்க திரும்ப வருவீங்களா? மகன் அப்பாவின் சட்டையை பிடித்து அழுதான். என்ன விட்டுட்டு போகாதீங்க. அந்த வார்த்தைகள் அப்பாவின் நெஞ்சில் கத்தி போல் இறங்கின. விமான நிலையம். மனைவி கண்ணீரை துடைத்தபடி சொன்னாள், எங்களை விட அல்லாஹை ஒரு நொடியும் விடாதீங்க. அப்பா மெதுவாக சொன்னார், அவர்தான் என் பலம். மகள் அப்பாவின் கையில் ஒரு சின்ன துவா காகிதம் வைத்தாள். மகன் அப்பாவின் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான். அப்பா திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் திரும்பி பார்த்தால் நடக்க முடியாது. வெளிநாடு. பகலில் வேலை, இரவில் தனிமை. சில இரவுகள் பணம் வேண்டாம், ஒரு முறை அப்பான்னு கேட்கணும் அப்படின்னு தோன்றியது. ஒரு இரவு அப்பா சுஜூதில் விழுந்து கத்தினார், யா அல்லாஹ், என்னை உடைத்தாலும் பரவாயில்லை, என் குடும்பத்தை அழவிடாதே. நாட்கள் நகர்ந்தன. அல்லாஹ் மௌனமாக இல்லை. மெதுவாக கதவுகளை திறந்தார். சம்பளம் வந்தது, கடன் குறைந்தது, வீட்டில் நிம்மதி திரும்பியது. வீடியோ கால். மனைவி சிரித்தாள், மகள் சந்தோஷமாக பேசினாள். மகன் கத்தினான், என் அப்பா ஹீரோ. அப்பா திரையின் அப்பால் கண்ணீர் துடைத்தபடி சொன்னார், யா அல்லாஹ், இந்த சிரிப்பே என் வாழ்க்கை. செய்தி. ஒரு அப்பா வெளிநாடு போவது பணத்துக்காக அல்ல, அது குடும்பத்தின் கண்ணீருக்கான மௌன தியாகம். அப்பா உள்ளுக்குள் அழுத எல்லா இரவுகளையும் அல்லாஹ் ஒவ்வொரு துளியாய் எண்ணி வைத்திருக்கிறார். அப்பா பேசாமல் அழுதார். ஆனால் அல்லாஹ் அந்த அழுகையில் ஒரு நாளும் மறக்கவில்லை. அப்பாவின் கண்ணீர் தரையில் விழும் முன்பே அல்லாஹ்வின் கருணையில் விழுந்து விடுகிறது. நம் அப்பாவின் தியாகம் உங்கள் மனதில் தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் அப்பாவுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் கமெண்டில் அப்பா என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நம் இஸ்லாம் வீடியோவை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் நம் அப்பாவிற்கு பர்க்கத் செய்வானாக. ஆமீன்.